வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு. ஸோ நேயர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இந்த கூட்டு பிரார்த்தனை யாகம்ன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு யாகம் பௌர்ணமி டயத்தில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்துட்டு பங்குனி உத்திரத்துக்கு பண்ணியிருந்தோம் கன்னி சாபத்துக்காக. இந்த சித்ரா பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு இந்த சித்ரா பௌர்ணமி வருது. அன்னைக்கு ஸ்வர்ண வாராகிக்கு ஒரு குபேர சஞ்சீவி மூலிகை, இந்த குபேர சஞ்சீவி மூலிகை வந்துட்டு அந்த ஒரு அதோட பவர், அதாவது அந்த குபேர சஞ்சீவி மூலிகை வாழ்நாள் ஃபுல்லாகவே அதுக்கு உயிர் இருக்கும். நீங்கள் நல்லா அந்த தண்ணியில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணும். ஸோ அதுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறது அந்த மூலிகையை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் வந்துட்டு இந்த குபேர சஞ்சீவி மூலிகையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த குபேர சஞ்சீவி மூலிகையை வச்சு ஒரு யாகம் பண்ணோம் அப்படின்னா 3 இயர்ஸ் அதுக்கு பலன் இருக்குங்க. அதாவது அந்த 3 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே இருக்கும். இந்த குபேரி சஞ்சீவி மூலிகையை வந்துட்டு ஏற்கனவே நிறைய நேயர்களுக்கு வந்துட்டு ஒரு 48 நாள் பூஜையில் வச்சு யாகம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரிசல்ட். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ண விஷயம் நான் இப்போவுமே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கூட்டு யாகத்தில் வந்துட்டு ஒரு குபேர லக்ஷ்மி ஒரு யாகம் தான் பண்ண போகிறோம். அதாவது பணமழை பொழியக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குபேர சஞ்சீவி மூலிகை. இந்த யாகம் வந்துட்டு சொர்ண வாராகிக்கு பண்ணுறதால நிச்சயமாக அதுவும் செவ்வாய்க்கிழமைங்கிறதால தான் இந்த ஒரு பிளானிங் கொடுத்தோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது ரெட் கலரை குறிக்கும். ரெட் கலர் தான் வந்து அபண்டன்ஸ். உங்களுக்கு நிறைய இந்த பிரபஞ்சத்துலேருந்து நம்ம பணத்தை வந்துட்டு ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செவ்வாய் ஒரு கனெக்டடாக இருக்கும்போது தான் அது சாத்தியப்படும். ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லுவோம், இந்த குபேர சஞ்சீவி மூலிகை வந்து பிரயோகமே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கிளாத்தில் தான் வந்துட்டு இதை நாங்கள் யூஸ் பண்ணவே சொல்லுவோம். ஸோ சில விஷயங்கள் கொடுப்போம். அது எப்படி யூஸ் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த ரெட் கலர் கிளாத்து தான் அங்கே மஸ்ட்டு. ஸோ அது வந்துட்டு காட்டன் கிளாத்தாகவும் இருக்கலாம், பட்டு கிளாத்தாகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவல் ரிசல்ட் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இதை நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோர் தென் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேலே இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னா, நான் பணம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும். அந்த வர பணத்தை அந்த எப்பவுமே வந்து பணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு ராகதசை நடந்துச்சு வச்சுங்களேன், அந்த பணம் வந்துடும். நம்ம எதிர்பார்க்காத டயத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பெரிய மணி கிடச்சிடுது. அந்த மணி என்ன பண்ணுது, அந்த நல்ல தசையாக இருந்துச்சுன்னா அது அப்படியே அசட்டாக மாறுது. ஒரு கெட்ட தசை நடக்குது அப்படின்னா ராகதசை, ஒரு 8ஆம் அதிபதி 6ஆம் தசை ஒரு ஆசையை தூண்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய ஒரு மணி கிடச்சிது. ஒரு முட்டாள்தனமான வேலை என்னென்னா, அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு பொலிட்டீஷியனில் ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த பொலிட்டீஷியனை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கிடச்ச மொத்த பணத்தையும் காலி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இது மாதிரி ஒரு மிஸ்டேக்கை தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ ஒரு பணம் வருது, ஒரு விஷயத்தை நான் பண்ணி அப்படின்னா அதை அப்படியே அசட்டாக மாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். அதை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டமே விரயத்துக்கு போயிடும். அதாவது பாசிட்டிவ் சுப விரயத்துக்கும் அசுப விரயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரசியலில் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்னு தெரியாது. அப்போ அந்த அரசியல் பணிக்காக அந்த கட்சியில் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த பதவி மோகத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க, தோற்று போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த கேம்பிளிங் மாதிரி தான். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ண. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா நிச்சயமாக 0 ஆகிடும். ஸோ இது மாதிரி இந்த ராகு சம்மந்தப்பட்ட அந்த ஆசைகள் உட்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த குபேர சஞ்சீவி மூலிகை மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணுது. அதுவும் இந்த ஸ்வர்ண வாராகி யாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்த லக்ஷ்மி நிறைய பேருக்கு தெரியும், அந்த 5 ரூபி காயினில் வந்துட்டு மகாலட்சுமி வைஷ்ணவி தான் மகாலட்சுமி. ஸோ வைஷ்ணவியோட விக்கிரகத்தோட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த காயின் வச்சு இந்த யாகம் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு காயின் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதை தாண்டி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த தங்கத்தில் காயினில் மகாலட்சுமி வரும். இதை தாண்டி வந்துட்டு வெள்ளியில் வரும். ஸோ இது மாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே மேஜராக யூஸ் பண்ணி தான் இந்த யாகம் பண்ணுவோம். முக்கியமாக ஸ்வீட் நிறைய வைப்போம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு அபரிதமான ஒரு மணி வரணும், அதுவும் ஒரு குபேரலக்ஷ்மி பூஜை அப்படின்னா அங்கே வெரைட்டியான ஸ்வீட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்வீட் இருக்கும், அந்த ஃபுட்டு, அந்த பழங்கள், இதெல்லாம் வந்து நிறைய சுக்கரனோட அம்சம் தாங்க. இந்த இனிப்பு எல்லாமே சுக்கரன். அது பழமாக இருக்கட்டும், நட்ஸு, உலர்ந்த நட்ஸு எல்லாமே, ட்ரை ஃப்ரூட்ஸ் மொத்தமே வந்துட்டு மகாலட்சுமியோட வந்துடும். ஸோ கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஒரு யாகம் தான் இது.
இது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய வெரைட்டியான ஸ்வீட் வாங்கி வைக்கணும். இது மாதிரி இந்த கோல்டு காயினு, சில்வர் காயினு, இது மாதிரி வைஷ்ணவி காயின் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த யாகமே பண்ணுவோம். முக்கியமாக அந்த குபேர சஞ்சீவி மூலிகை வந்து ஏற்கனவே ஒரு 48 டேஸ் வந்துட்டு இது ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம். இது மாதிரி ஒரு சொன்ன வாராய்க்கு ஒரு யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடியே வந்து ஒரு 48 டேஸ் வந்துட்டு உரி ஏற்றி வச்சுருக்கோம். அந்த உரி ஏற்றின அந்த குபேர சஞ்சீவி மூலிகை அது கூட சில விஷயங்கள் வரும். அந்த விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த பேக்கிங் வரும். ஸோ அதை வந்துட்டு தனித்தனி பேக்கிங்காக அந்த பூஜையில் வச்சு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நீங்கள் அந்த குபேர சஞ்சீவி மூலிகையோட அந்த பேக்கேஜ் வந்துட்டு வாங்கி நீங்கள் அதை வாங்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ அந்த கூட்ட யாகத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு புக்கிங் கொடுக்கலாம். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை பண்ணக்கூடிய நாள். எல்லாருக்குமே தெரியும் சித்ரகுப்தனுக்கு வந்துட்டு வழிபாடு உண்டு. சித்ரா பௌர்ணமி வந்து நிறைய கோவில்களில் வந்துட்டு பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். முக்கியமாக மகான்களோட ஜீவசமாதியில் வந்துட்டு நிறைய பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். இதுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான யாகம், ஆனால் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு யாகமாக இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது வந்துட்டு இந்த கூட்டு பிரார்த்தனை யாகத்தில் என்னோட மணி ஃபினான்ஷியல் முக்கியமாக பணத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு யாகம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் குபேர லக்ஷ்மி யாகம் அப்படின்னாலே அங்கே மேஜராக இருக்கும். நம்மளோட வாராகி தான் வந்து லக்ஷ்மியோட இன்னொரு கடாட்சம். அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த சொர்ண வாராகிக்கு வந்துட்டு இந்த குபேர சஞ்சீவி மூலிகை யாகம் மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதால தான் இந்த வாட்டி பண்ணுறோம். ஸோ யாருக்காவது வந்துட்டு இந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக்கிங் கொடுங்க. ஸோ எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்துட்டு 9710484640. ஸோ அந்த நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த மொபைல் நம்பர் இருக்கும். தனியாக வந்துட்டு உங்களோட அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து அதை பண்ணியிருக்கோம். முன்னாடி புக்கிங் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த தனியாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த சஞ்சீவி மூலிகை மட்டும் கிடையாது, அது கூட சில பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி தான் பேக்கிங் பண்ணுவோம். அந்த மூலிகை மட்டும்தான் உரி ஏற்றி வச்சுருக்கோம். மீதி இருக்க பொருள் எல்லாமே வந்து புதுசாக வாங்கி தான் பண்ணுவோம். ஏன்னா பழைய பொருட்களை வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. புதுசாக அன்றைக்கி யாகத்தில் வச்சுட்டு அதில் தான் அந்த பேக்கிங்கில் கொடுப்போம். ஸோ எத்தனை பேருக்கு நீடு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த யாகத்தை வந்துட்டு அந்த மெட்டீரியல் எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத விட பிஃபோராக கொஞ்சம் சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய சொர்ண வாராகியுடைய யாகம். அதுலேயும் வந்துட்டு இந்த யாகத்தில் வந்துட்டு சொர்ண வாராகியோட ஸ்லோகத்தை தான் பிரயோகமே பண்ணுவோம். ஸோ நிச்சயமாக ஒரு பணமழை பொழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான யாகமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் இதை பண்ணிக்கலாம்னா கூட இந்த கூட்டு பிரார்த்தனை யாகத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.